எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது தளர புளிப்புன்னு பேரு. இதுக்கு நீங்க என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீர்க்காயா அந்த மாதிரி சேர்த்துக்கணும். பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் அந்த இது போடலை. இன்னைக்கு நான் என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் நீட்டா சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. நூல்கோல், வெண்டைக்காய், வெங்காயம், கொடமிளகா, தக்காளி, அதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், பச்சை மிளகா, வத்த மிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, அப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்படும். நான் செக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டம்ளரால ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டணும். வடிகட்டிட்டு பார்க்கலாம். புளியை நல்லா தூசி இல்லாம நல்லா வடிகட்டி வச்சுருந்தாச்சு. வடிகட்டியில இப்போ ஒரு வானாயில நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது போடுங்க. அது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். வெடிச்ச உடனே வத்த மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய். இதுக்கு லாஸ்ட்ல கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனே வத்த மிளகாய். ஏன்னா அதுக்கு காரத்துக்கு நம்ம வேற எதுவும் போட போறது இல்லை. அதனால உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு ஜாக்கிரதையா போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அந்த காய்கறிலாம் ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காயையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் புளி ஜலம் விடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு உப்பு கறிக்கும், ஒரு உப்பு இதுவா இருக்கும். அதனால நாங்க ஒரு மீடியமா நான் சொல்றேன் ஒழிய அவளுக்கு எவ்வளவு உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் புளிப்பா சாப்பிடுவா, சில பேர் புளிப்பு கம்மியா சாப்பிடுவா. அவளுக்கு உடம்புக்கு தகுந்தபடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இது ஜென்ரலா நான் சொல்றது எல்லாருக்கும். இவ்வளவுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு தெரியும். காய் நல்லா வதங்கினோன்னு கொஞ்சம் கம்மியாயிடும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வதக்குங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேணுனாலும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் பண்ணுங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு மொத்தம் நான் டோட்டலா முதல்ல ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 3 நிமிஷம், 8 நிமிஷம் அந்த காய்கறியை வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அது புளிஜலத்தில் தான் வேக போகும். அப்பதான் உங்களுக்கு அந்த புளிப்பெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இப்ப நம்ம கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதுல சேர்த்துருவோம். நல்லா நீர்க்கவே கரைச்சிக்குவோம். ஏன்னா இதுலதான் அது வேகணும். நல்லா நம்ம என்னதான் வடிகட்டினாலும் அடியில கொஞ்சம் இருக்கும். அதனால அடியில வரும்போது அதை தங்க விட்டுருங்க, கொட்டாதீங்க. மெதுவா கொட்டினா உங்களுக்கு அடியில தங்கும். அந்த பத்தில அடியில கொஞ்சம் தங்கும். அதை நம்ம வச்சுடலாம். அந்த புளியும் கரைச்சதையும் ஒட்ட கரைக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வச்சு வைங்கோ. இதுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இது நல்லா அது போட்டோம். மூடி போட்டு வைங்கோ. நல்லா மூடி போட்டு கொதிச்சு இதுவான பிறகு நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளோட தளர புளிப்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. காய் மட்டும் வெந்துடுத்தா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ காய் நல்லா வெந்துடுத்தோ, புளி தண்ணி வாசனை போயிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நீர்க்க தான் இருக்கும். ரொம்ப அப்படியே திக்காலாம் இருக்காது. இதுக்கு வாசனை பச்சை மிளகாயும் வத்த மிளகாயும் தான் காரத்துக்கு. வேற நீங்க நம்ம மத்தபடி போட்டோம்னா அது வத்த குழம்பு மாதிரி ஆயிடும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.
நல்லா வேகட்டும். எல்லா காயும் நல்லா வேகணும். அவசரமே படப்படாது. நல்லா மெதுவாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெல்லம் இல்லையா, வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லமும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். அவ்வளோதான். இது வந்து நல்லா வேகணும். அதுதான் அதில் வந்து மெயின். காய்கறியில் நல்லா வேகணும். நல்லா ஆயிடுத்து. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். காய் மட்டும் நல்லா வெந்துட்டான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின காய்கறியாக இருந்தால் உடனே போட்ட உடனே டக்குன்னு வெந்துடும். பூசணிக்காய், பரங்கிக்காய் அதெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். இப்போ இந்த நூல்கோல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் முன்னாடி நூல்கோல் போட்டு வதக்கிட்டு கூட அதுக்கப்புறமா அது ஒரு 2-3 நிமிஷம் ஆனோடனே மற்ற காய்கறிலையும் சேர்த்து போட்டுக்கலாம்.